சுட்டிடும் கனியே, பூவில் பறந்த பனி துளியே, இருளை வீழ்த்தும் பேரொழியே, என் அன்னை மொழியே, கட்டி கரும்பே, உம்மையும் அவையோரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி பேச போகிறேன் கருப்பு காந்தியை பற்றி. இனம் காட்டும் நிறம், குணம் சொல்லும் நிறை, தைரியம் அறிவுக்கும் உடன் வணங்க தோன்றும் முகம், தோளில் துண்டு, பேச்சில் அன்பு, நடத்தையில் பண்பு, பெரியோரிடத்தில் பணிவு, அரசியலில் துணிவு, உலகம் போற்றும் மகாராசர் அவரே எங்கள் காமராசர். கர்ம வீரர் கருப்பு காந்தி, படிக்காத மேதை என தன்னலம் கருதாத செயல்பாடுகளால் புகழப்பட்டவர் காமராசர். காமராசர் இன்றைய விருதுநகர் மாவட்டம் விருதுப்பட்டி என்னும் கிராமத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசுவாமி சிவகாமி தம்பதியினருக்கு மகனாக உதயமானார். இளமை பருவத்திலேயே தன் தந்தையை இழந்தவர் தன் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த போதே அரசியலில் ஈர்க்கப்பட்டார். தமிழக அரசியலில் பொற்கால ஆட்சி செய்த ஒரே முதல்வர் காமராசர். அவ்வளவு தூய ஆட்சி செய்து மக்களின் மனதை கொள்ளை கொண்டவர். இயற்றலும் ஈச்சலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க அவரது ஆட்சி அமைந்திருந்தது. ஏழை எளிய மக்கள் கல்வி பயின்றால்தான் நாடு வளம் பெறும், நாடால் யாமை இருளில் இருந்து விலகும் என்பதை அறிந்து நாடு முழுவதும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான பள்ளிக்கூடங்களை திறந்தார். மாணவர்களிடையே ஏற்ற தாழ்வினை போக்குவதற்காக இலவச சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மாணவர்கள் பசியார மதிய உணவு திட்டத்தை உருவாக்கினார். அவரது ஆட்சியில் திட்டங்கள் பல வகுத்து சாதனைகள் பல செய்து கல்வி கண் திறந்தவரே காமராசர். விடுதலை அடைந்த தேசம் அனைத்து சமுதாய அநீதிகளையும் ஒழித்து நியாயமான முறையில் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு கல்வி அவசியம். கல்வியின் மூலமாக ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் சமுதாயத்தின் மாற்றத்தையும் உண்டாக்க முடியும் என தன் வாழ்நாளில் செயல்படுத்தி காட்டியவர் காமராசர். அவர் கண்ட கனவின்படி இன்று அனைத்து சமுதாய மாணவர்களும் கல்வி பயின்று வாழ்க்கையில் முன்னேறி நாட்டையும் வழிநடத்துகிறார்கள். அவரால் வளர்ச்சி பெற்ற தமிழகத்தில் பயிலும் மாணவி என்ற வகையில் அவரை பேச வாய்ப்பு கிடைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. காமராஜர் மறைவுக்கு பின்னர்